வணக்கம். பணத்தை சரியா கையாள்றதுக்கு ஒரு முதல் மற்றும் மிக முக்கியமான விதி இருக்கு. அதுதான் பணத்திற்கான ஒழுங்குமுறை. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் குறிப்பா முதலீட்டு பயணத்தை இப்போதான் ஆரம்பிச்சவங்க இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் மாட்டிப்போம் இல்லையா? அந்த சூப்பரான நிறைய ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எது? அது எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இந்த தேடலே ஒரு மாதிரி டென்ஷனை கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு சொல்யூஷனை தேடுறதா பெரிய ட்ராப்பு. இதனால என்னாகும்னா, ஒன்னு நாம எந்த முடிவும் எடுக்காம அப்படியே இருப்போம், இல்லனா அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணுல பணத்தை போட்டுடுவோம். ரெண்டுமே நமக்கு நல்லதில்ல. இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி ஓடுறத விட்டுட்டு, நம்ம பணத்தை மேனேஜ் பண்ண ஒரு முழுமையான சிஸ்டம், ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அதுதான் உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி. அப்போ நம்மளோட புது கோல் என்னவா இருக்கணும்? சும்மா அதிக ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நிதி ஆரோக்கியத்தை அடையிறது. அப்படின்னா என்ன? நம்மளோட நிதி வாழ்க்கையோட எல்லா பகுதியும், அதாவது இன்சூரன்ஸ், சேமிப்பு, முதலீடு எல்லாமே பாதுகாப்பா ஒரு ஒழுங்கா இருக்கிறது தான். இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒற்றை தீர்வுல நம்ம கவனம் முழுக்க அதிக வருமானம் மேல மட்டும்தான் இருக்கும். இதனால எப்பவுமே ஒரு பதற்றமோ நிலையற்ற தன்மையும் தான் இருக்கும். ஆனா ஒரு சிஸ்டம், அதாவது கட்டமைப்புல நம்ம கவனம் நிதி ஸ்திரத்தன்மை மேல இருக்கும். இது ஒரு திட்டமிட்ட பாதுகாப்பான வழி. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லலாம். நம்ம ஜிம்முக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. வெறும் பைசெப்ஸ் மட்டும் ஏத்துனா போதுமா? நம்ம இதயம், நுரையீரல், ஒட்டுமொத்த உடம்போட ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி அடிப்படை விஷயங்களை கவனிக்காம நேரா இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள குதிக்கிறது, உடம்ப கவனிக்காம வெறும் பைசெப்ஸை ஏத்துற மாதிரி தான். சரி, எல்லாம் ஓகே. ஆனா அந்த சிஸ்டம, அந்த கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது? இது ஒரு வீடு கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. அஸ்திவாரம் போடாம நம்ம மேற்கூரை போட முடியாது இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். இப்போ அந்த 4 முக்கியமான ஸ்டெப்ஸை பார்க்கலாம். முதல் படி இன்சூரன்ஸ். இதுதான் உங்க நிதி வீட்டுக்கான அஸ்திவாரம். 2வது எமர்ஜென்சி ஃபண்ட். இது நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி. 3வது உங்க இலக்குகளை தெளிவா எழுதுறது. குறுகிய காலத்துல என்ன வேணும், நீண்ட காலத்துல என்ன வேணும்னு முடிவு பண்ணணும். இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் 4வதா கடைசி படியா உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி முதலீடுகளை தேர்ந்தெடுக்கணும். நல்லா கவனிச்சிங்களா? முதலீடு பண்றது முதல் படி இல்ல, கடைசி படி. ஆக நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறது தான். அதுக்கு ரிட்டர்ன்ஸை தேடி ஓடுறத நிறுத்திட்டு நமக்கான ஒரு வலுவான நிதி அமைப்பை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். சரி, நாம இதுவரைக்கும் பேசினதோட சாராம்சம் இதுதான். ஒரே ஒரு மேஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடாதீங்க. முதல்ல ஒரு முழுமையான நிதி அமைப்பை உருவாக்குங்க. அந்த அமைப்பு பாதுகாப்புல இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்க இலக்குகள் என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி முதலீடு பண்ணுங்க. உங்க நோக்கம் வெறும் அதிக வருமானம் இல்ல, முழுமையான நிதி ஆரோக்கியமா இருக்கணும். கேக்குறதுக்கு இது ஏதோ பெரிய வேலை மாதிரி தெரியலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பெரிய கோபுரமா இருந்தாலும் முதல் கல் வச்சுதானே ஆரம்பிக்கணும். உங்க நிதி வீட்டுக்காக இன்னைக்கு நீங்க வைக்க போற முதல் செங்கல் எது? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்களா? இல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் ஆரம்பிப்பீங்களா? இல்ல சும்மா ஒரு பேப்பர் எடுத்து உங்க இலக்குகளை எழுதுவீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, அந்த முதல் அடியே இன்னைக்கே எடுத்து வைங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.